ஜொரோகுமோ இது ஜாப்பனீஸ் ஃபோக்லோரை சேர்ந்த ஒரு ஸ்பைடர் பேய். இதுக்கு யூஸ்வலாக ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் குகைகளுக்குள்ள யாரும் இல்லாத பில்டிங்கில் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஜப்பானில் கோல்டன் ஆஃப் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைடர் இனம் இருக்கு. அந்த ஸ்பைடர்ஸ் மீதி ஸ்பைடர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வருஷங்கள் வாழும். சைஸ்லையும் ரொம்ப பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கிருந்த மக்கள் என்ன பிலீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஸ்பைடருக்கு 400 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதுகளுக்கு சில மேஜிக்கல் பவர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. 400 வருஷத்துக்கு அப்புறமா அதுகளோட உருவத்தை ஒரு அழகான பெண்ணோட உருவமாக மாற்றிக்க முடியுமாமா. ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமை போட்டுக்கின்னு பிவா அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் வச்சுக்கின்னு சுற்றிட்டு இருக்குமாமா. ஆண்கள் யாராச்சும் இதோட அழகை பார்த்துட்டு இதோட மியூசிக் திறமையை பார்த்துட்டு பக்கத்தில் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு விஷத்தை கொடுத்து இதோட ஸ்பைடர் வெப்பால் கவர் பண்ணிடும். இந்த ஸ்பைடர் வெப் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமாமா. பீப்புள் என்னதான் ட்ரை பண்ணாலும் இதை பிச்சுட்டு வெளியே வர முடியாதாமா. ஒன்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஜுரூகமா வந்துட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு ஸ்பைடர் அதோட இறையை எப்படி அதோட வெப்பில் வச்சுட்டு ரொம்ப நாளாக சாப்பிடுமோ அதே மாதிரி மனிதர்களை இந்த ஜுரூகமோ சாப்பிடுமாமா. அண்ட் இந்த ஜுரூகமோ நெருப்பை காக்கக்கூடிய குட்டி குட்டி ஸ்பைடர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஒருவேளை யாராச்சும் ஒருத்தங்க இந்த ஜுரூகோமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நைட் ஆன் நைட்டாக இந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் அனுப்பி அவங்க வீட்டோட வச்சு அவங்களை எரிச்சிருமாமா. ஆனால் மீதி கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜுரூகோமோ அவ்வளோ பயங்கரமான கேரக்டர்லாம் கிடையாது. ஒருவேளை அந்த ஆண் வந்துட்டு பெண்ணை பார்த்து மயங்காத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருந்தா அப்படின்னா அவன் ஈஸியாக ஜுரூகோமோ அழிச்சிடலாமாமா. இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டோரிஸில் வந்துட்டு ஒரு சாமுராய் கிட்ட இந்த ஜுரூகோமோ வந்ததாகவும் அந்த சாமுராய் வந்துட்டு இந்த ஜுரூகோமோ வெட்டி கொன்னதாகவும் இருக்குது. இட்ஸ் ஃபன்னி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகளில் ஒரு அழகான பெண் அப்படின்னா அந்த இடத்துல ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷ மனசு அந்த ஆபத்தை தேடித்தான் போய்கிட்டு இருக்குது.